ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிசிபேலாபாத் மசாலா நான் கடையில் வாங்காமல் நானே ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாம் எப்பவும் செய்கிற சாம்பார் சாதத்துக்கும் பிசிபேலாபாத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். குக்கரில் ஒரு 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிசிபேலாபாத் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துக்கலாங்க. இதுக்கு வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 10-12 மிளகு, 1/4 டீஸ்பூன் கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை எள்ளு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொப்பரை தேங்காய் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட ப்ரெஸ் தான் இருக்குது. இதை நம்ம நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை ஏற்கனவே காய வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பேகிடி மிளகாய் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் ஒரு 6 எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணியாச்சுங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன் வாசமாக இருக்குங்க. இப்போது நமக்கு தேவையான காய்கறிகளை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பல் பூண்டு தட்டிக்கலாம். தக்காளி 3 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும் எண்ணெய். காஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் முருங்கைக்காயும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நாம் வதக்கி போட்டால் காய்கறியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லைன்னா பச்சை வாசம் வரும். கூடவே நம்ம முழுசாக இருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம பூண்டு மற்ற காய்கறிகள் எல்லாமும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளியை பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 1-2 ஓட்டிக்கலாங்க. நான் இந்த மாதிரி 1-2 ஓட்டிக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். அதையும் இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலா அதிகமாகவும் போகக்கூடாது, நமக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். காய்கறியில் நல்லா வெந்துருச்சுங்க. புளி தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போவே நல்லா கமகமன் வாசமாக இருக்குங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நமக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். புளியோட பச்சை வாசனை போகட்டுங்க, அது வரைக்கும் வேகட்டும். இப்போது பிசிபேலாபாத்துக்கான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த சாம்பாரை ரெடி பண்ணுற சமயத்துலேயே நம்ம அரிசியும் ஊற வச்சு சாதம் வடிச்சுக்கலாங்க. பச்சரிசி இல்லைன்னா புழுங்கலரிசி எது வேணாலும் நமக்கு விருப்பமானது எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி புல்லட் ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் செஞ்சால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி சாதம் வடித்து வச்சுருக்கேன். நல்லா குழைய வெந்திருக்கு. இதை நம்ம இந்த சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் இந்த மாதிரி அரிசியை வடிச்சிட்டு செய்கிறப்ப நாம் எந்த கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். 6 நாளும் கெட்டியாகாது. நல்லா கொலன்னு சூப்பராக இருக்குங்க. அதனால தான் வடிக்கிறது. கஞ்சி வடிச்சிட்டா நமக்கு ஹெவியும் ஆகாது. அதனால் நம்ம கஞ்சி வடிச்சிட்டு செஞ்சால்
டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே சிம்மில் மூடி போட்டு வேகட்டும். அதே சமயம் நம்ம ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் உடச்சி வச்ச ஒரு 10 முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போது இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுட்ருக்கேங்க. கூடவே நம்ம பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பெருங்காய வாசனை கூடவே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 மிளகாய், வரமிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. நல்லா தாளிச்சிட்டு நம்ம சூடாக அந்த ரைஸில் ஊற்றிடலாங்க. இந்த தாளிப்பு அப்படியே எடுத்து நம்ம பிசிபேலாபாத் கூட சேர்த்துடலாங்க. கம கம கமன்னு ரொம்ப சூப்பரான ஸ்மெல்லுங்க. கம கமன்னு நமக்கு கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலாபாத் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சூடாக இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. இது கூட நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே இதுக்கு காம்பினேஷனாக லெமன் ஊறுகாய், அரிசி அப்பளம், வடை இது எல்லாமே செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இது கூட நம்ம சிப்ஸ் இருந்தாலும் வச்சுக்கலாங்க. பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லை நேந்திரங்காய் சிப்ஸோ இருந்தாலும் அதையும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம புல்லட் ரைஸில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ரைஸு. நீங்களும் இதே மாதிரி மசாலா அரைச்சி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.